ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தை இன்றைய பாடம் மிகவும் முக்கியமப்பா. இந்நிலையை நீ புரிந்து கொண்டால் ஜெப நிலையை நீ நன்றாக நல்ல நிலையில் கூட்டிக் கொள்வாய். புரிந்ததா என்று முகாந்தரத்துடனேயே இந்த உபதேச கருத்துக்களை நமக்கு உணர்த்துகின்றார்கள். காரணம், எல்லாவற்றிலுமே இரண்டு வகையான நிலை உண்டு. நல்லது என்றால் ஒரு கெட்டது என்று உண்டு. நல்ல அணு, தீய அணு, நல் மனம், தீய மனம். இப்படி எல்லா வழிகளிலுமே இந்த இரண்டு பதங்கள் உண்டு. மாற்று இல்லாமல் எதுவும் இல்லை. உலக இயற்கையே மாற்றுடன் தான் கலந்துள்ளது. உயிரை பிழைக்க வைக்கவும் மருந்து உள்ளது, உயிரை அழிக்கவும் மருந்து உள்ளது. அணுவையும் செய்கின்றான், அணுவை அழிக்கக்கூடிய சக்தியும் செய்கின்றான். அதான் இந்த உலகம் ஆக்கப்பூர்வமான உலகமாக இருந்தாலும் அகண்ட அண்டத்திலும் சரி பேரண்டத்திலும் சரி ஆக்கலும் அழித்தலும் இவை எல்லாமே கலந்துதான் இந்த இயக்கத்தின் நியதிகள். ஏனென்றால் இது எல்லாம் எழுதப்படாத சட்டங்கள் என்றே சொல்லலாம். இப்படித்தான் இயற்கையுடைய நீதி. ஆக ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. ஆக நல்ல எண்ணம் என்று சொல்லும் பொழுதே, நல் சுவாசம் என்று சொல்லும் பொழுதே தீய எண்ணம் அல்லது தீய சுவாசம் என்று இப்படி மாறுபட்ட நிலைகள் கலந்தேதான் அனைத்திலும் உள்ளது. ஆக நல்ல எண்ணம் படைத்து நல் சுவாசம் எடுத்து நல்லதையே செய்கின்றான், நாடு போற்றும் நிலையாக. ஆனாலும் அவனுடைய சந்தர்ப்பம் இது நற்சுவாசத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்றாலும் இதில் சிறு துளி வேறு எண்ணங்கள், அதாவது துவேஷிக்கும் வெறுப்படையும் பழிதீர்க்கும் உணர்வுகள் கலந்து விட்டால் எல்லாமே மாற்றமாகி விடுகின்றது. ஆக இதைத்தான் நுகரும் தன்மை சுவாச நிலை என்று சொல்லுகின்றார். ஆக மனிதனை காட்டிலும் ஜீவராசிகளுக்கு இந்த நுகரும் தன்மை அதிகமாக உள்ளதப்பா. ஆக என்றால் இந்த நுகரும் தன்மை சுவாச நிலை என்று சொல்வதற்குண்டான முக்கியமான காரணமே, நாம் இருக்கும் இடத்தில் அல்லது வீட்டிலோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு அறையிலோ அங்கே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றதோ அதற்கொப்பதான் அந்த வாசனை, அந்த மனங்கள் அங்கே இருக்கும். ஆக இதைத்தான் ஆன்மா என்று சுட்டிக்காட்டி, அதாவது நாம் நல் மனம் உள்ள இடத்தில் நல் சுவாசம் இருக்கின்ற போதினிலே நல்ல அணுவாக அது நம்மை வந்து அடைகின்றது. ஆக நல்ல அணு என்று சொல்வது எல்லாம் நல்லோரின் ஆசிகள் தானப்பா. நல்ல அணு என்று சொன்னாலே இது நல்லவரின் ஆசிகள் தானப்பா. ஆனால் தீய அணு என்று சொல்வதெல்லாம் காற்றுடனே கலந்திருக்கும் ஆவிகளின் ஆன்மாக்களின் அணுக்கள் தான். நல்ல அணுவில் வருபவன் எல்லாம் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது மறுஜென்மம் எடுத்திடாமல் சூட்சும உலகத்தில் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்கள், அதாவது தேவாதி தேவர்கள். அதில் உள்ளவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் பல கோடி நற்பயனை அடைந்துவிட்ட நல் இதயம் உள்ள நம் போகமா மகரிஷியின் நிலையில் உள்ளவர்களப்பா என்று சொல்லுகின்றனர். ஆக நல்ல அணு என்று சொன்னால் இவர்களுடைய உணர்வுகளைத்தான் நாம் இங்கே நல்ல அணு என்று சொல்லுகின்றோம். இப்படி பல கோடி சித்தர்களும் ஞானிகளும் அந்த போகமா மகரிஷியை போன்று விண்ணுலகில் தேவாதி தேவர்களாக வாழ்கின்றார்களப்பா. ஆக அதைத்தான் நல் சுவாசமாக அந்த நல் உணர்வை எடுத்துவிடு, நல் உணர்வை எடுத்துவிடு, உன் சுவாச நிலையை நீ மாற்றிவிடாதே என்று சொல்லக்கூடியதனுடைய பொருளை இதுதானப்பா. நீ புரிந்து கொண்டாயோ? நல் உணர்வை நல் சுவாசத்தை எடுக்கும் பொழுது நீ எண்ணக்கூடிய அந்த சகல மகரிஷிகளும் ஞானிகளும் போகமா மகரிஷியை போன்ற சித்தர்களும் ஞானிகளும் அவர்கள் எல்லாம் அணுவின் அணுவாக உன்னுள்ளே வந்து உன் நிலையை உயர்த்துவார்களப்பா என்று நல்ல வாக்காக கொடுக்கின்றார். அதனால்தான் உன்னை நல்ல உணர்வை எடு, நல் சுவாசத்தையே எடு, அதை மாற்றிவிடாதே என்று சொல்கிறேனப்பா. ஆனால் மறுபாதி தீய அணுக்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த தீய அணுக்களுடைய வேலையெல்லாம் பேராசை, ஆணவம், இப்படி எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் தற்கொலை செய்து கொண்டது, கொலை செய்யப்பட்டது, அல்லது கொலை செய்பவர்கள், அல்லது விபத்தினால் இப்படி எத்தனை நிலைகள், துர்மரணம் அடைந்த எத்தனை நிலைகள் அவையும் இந்த காற்றுடன் தீய அணுக்களாக கலந்துள்ளது. ஆக நல் உணர்வினை நாம் எப்படி அது நல்ல ஆவி என்று சொல்லுகின்றோமோ அதை போன்று இங்கே தீய நிலைகள் அனைத்துமே துரித கதியில் கொண்டு இயக்கக்கூடிய நிலையாக வருகின்றது. ஆக அந்த ஆன்மாக்கள் துர் ஆவிகள் எல்லாம் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற எந்த ரூபத்திலாவது வந்து செயல்படுத்தலாம் என்று, யாருடைய உருவிலே வந்து முடித்திடலாம் என்ற எண்ணத்துடனே சுற்றுகின்றது. மகரிஷிகள் ஞானிகள் நமக்குள் வந்து நல்ல நிலையை நமக்கு சுட்டிக்காட்டி நல்நிலையை உயர்த்துவதற்காக நமக்குள் அணு அணுவாக
உயர்த்தி நம்மை நல்வழியில் நடத்துவார்கள் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆனால் இங்கே துர் ஆவிகள் அல்லது தீய சக்தி கொண்ட உணர்வின் அலைகள் இந்த காற்று மண்டலத்தில் இருப்பது தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற அதுவும் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆக உன் நிலையில் கோப தாபங்களோ, அதிக ஆசைகளோ, சோர்வோ, சலிப்போ, இது போன்ற எண்ணத்தில் நீ இருந்தாய் என்றால் உன் எண்ணத்தையே நீ குறுக்கி விடுகின்றாய் அப்பா. ஆக உன் மனம் வலுவிழந்த நிலை ஆகும் பொழுது உன் சுவாச நிலையும் வலு குறைந்து விடுகின்றது. அப்பொழுது நீ எடுக்கும் மூச்செல்லாம் கனமாகி நல்ல மனம் அதிலே கலக்க முடியாதபடி பெரும் பாரத்துடனேயே உள் செல்லுகின்றது. உனக்கு மூச்சு திணறுவது போன்று ஆகின்றது, மூச்சு அடைப்பது போன்று ஆகின்றது. ஆக அத்தகைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த தீய ஆவிகள் என்று சொல்கின்றன, இதையெல்லாம் நம்மை அண்டி விடுகின்றது என்று இங்கே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அதனால்தான் நீ இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் நல் மனங்கள், நல்ல புஷ்பங்களை, அதாவது நறுமணம் கொண்ட பூக்களை நீ அங்கே போடு. சாம்பிராணியோ கற்பூர வாசனைகளையோ நீ போடு. இதையெல்லாம் நீ செய்தாய் என்றால் தீய அணுக்கள் அங்கே அணுகாதப்பா, அந்த இடத்திற்கு அது வர முடியாதப்பா. ஆக துர் ஆவிகள் தீய உடல் என்று சொல்கின்றன, இது எல்லாமே கெட்ட வாசனை அல்லது துர்நாற்றமுள்ள இடத்திலே தான் சுழன்று கொண்டிருக்கும். அதனால தான் பெரும் வியாதியஸ்தர்கள் உள்ள வீட்டில் நறுமணமுள்ள புகையை போடுங்கள் என்று இதையெல்லாம் அக்காலத்தில் செயல்படுத்தினார்கள். ஏனென்றால் அந்த தீய அணுக்கள், அந்த துர் ஆவியின் நிலை, இவையெல்லாம் அங்கே வராது. நம்முடைய பெரியோர்கள் வழி வழியாக, இப்பொழுதல்ல, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் வீட்டிலே சாம்பிராணி புகை போடாத வீடுகளே இருக்காது என்று சொல்லலாம். மஞ்சளையும் எத்தனையோ நறுமணமான பல உயர்ந்த மனங்களை, அதாவது கிருமி நாசினி என்றும் தீமைகளை போக்கக்கூடிய வழிமுறை என்றும் நம்முடைய பெரியோர்கள் வழிகாட்டியது எல்லாம் நாம் இதற்கு முன் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று செயற்கை யுகமாக மாறிவிட்டது. அதையெல்லாம் 10ஆம் பசலித்தனமாக போய்விட்டது. இதையெல்லாம் யார் செய்வது என்றால், நாம் அன்று அடுப்பு வைத்திருந்தோம், கறி வைத்திருந்தோம், சாம்பல் வைத்திருந்தோம். இதையெல்லாம் கூட்டி நாம் எளிதாக அந்த புகைகளை போட்டு நல்ல மனங்களை வீட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. இன்று அந்த அடுப்பும் சென்று விட்டது, கரியும் சென்று விட்டது. ஆக அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்று நமக்கிட்ட சுறுசுறுப்பும் இல்லை, சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. அதை இதற்கு பதிலாக நாம் இன்று செயற்கையாக செய்து வைத்திருக்கக்கூடிய நாம் சென்ட் அல்லது எத்தனையோ வாசனை திரவியங்களையும் அதற்குண்டான சில வில்லைகளையும் அதை நாம் வீடுகளிலே பாக்கெட்டாக போட்டு வைத்திருப்பதை நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே வைத்துவிட்டால் கெமிக்கல் கலந்த அந்த மனங்களைத்தான் நாம் சுவாசிக்க கற்றுக்கொண்டு வைத்திருக்கின்றமே. பெரியோர்கள், முன்னோர்கள் நமக்கு தீமையான ஆவிகள், தீமையான ஆன்மாக்களுடைய தீய செயல்கள் கொண்ட உணர்வலைகள் வீட்டுக்குள் வராதபடி, நாம் சுவாசிக்கும் இடத்தில் வராதபடி தடுக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே மாற்றிவிட்டோம், மாறி வந்துவிட்டோம். அந்த யுகமே அழிந்து விட்டது. இந்த செயற்கை யுகமாக வந்து விட்டதப்பா. அது இந்த செயற்கை யுகத்தில் இன்று அனைத்துமே விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளைத்தான் நாம் எல்லா வகையிலும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த இடத்திலே நம்மை நினைவூட்டுகின்றார். இது மட்டுமல்ல, அன்று, அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கூட சொல்லலாம், பெரும் பெரும் தவ யோகிகளும் முனிவர்களும் யாகங்கள் வளர்த்தார்கள். அந்த யாகங்களிலே புகை மண்டலம் எழுப்பினார்கள். ஏன், எதற்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ மந்திரம் சொல்லுகின்றார்கள், ஆண்டவனுக்காக செய்கின்றார்கள் என்று மட்டும்தான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது எடுக்கக்கூடிய மறைந்த மூலக்கூறை, முக்கியமான விஷயத்தை இங்கே எடுத்து காட்டுகின்றார் ஈஸ்வரப்பட்டர். யாகங்கள் வளர்ப்பதுவே அதில் செலுத்தும் சந்தன மரங்களும் பசுவின் நெய்யும் யாகத்துடன் கலந்து நல் வாசனையாக அங்கே வெளி பரப்பும் பொழுது அந்த வாசனையை நுகர்ந்திட அங்கே அருகே தீய அணுக்களினால் முடியாது. அந்த இடங்களில் அதனால் அருகிலும் இருக்க முடியாது. ஆக தான் தவம் இருக்கக்கூடிய இடங்களிலே இது போன்ற துர் ஆவிகளோ தீய அணுக்களோ அருகிலே வராதபடி அதை நகற்றி நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே அப்புறப்படுத்தி, இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய நிலைகளுக்குத்தான் இந்த காற்று மண்டலத்தில் அந்த புகை மண்டலம் செல்லும் இடங்களில் மேல் நோக்கியது சென்று தீய அணுக்களையே வெகு தொலைவிற்கு அது தள்ளி கொண்டு செல்வதற்குத்தான் இந்த யாகங்களை நடத்தினார்களப்பா என்று யாகத்தினுடைய பொருள் புரிந்ததா? ஆக தீய அணுக்களின் வேலைகளில் யாகம் வளர்த்து அமர்வதன் பொருள் இச்சுவாச நிலைக்குத்தானப்பா, நல் சுவாசம் எடுத்துடத்தானப்பா, நம் உடலில் நல்ல அணுக்களாக வந்து அண்டிடவே இந்த யாகமெல்லாம் அன்று செய்தார்களப்பா. யாகத்தின் பொருள் புரிந்ததா? ஆகவே உன் வீட்டிலும் தினமும் சாம்பிராணி புகையை போடு, நெருப்பிலே மஞ்சள் புகையும் போடு, பசு நெய்யும் கலந்து போடு. தீய அணுக்கள் அண்டாது.
உனக்கு நல்ல சுவாசம் உன்னை அறியாமலே உனக்கு கிடைக்கும் அப்பா. ஆக நல்லதை எண்ணும் பொழுது நல்ல எண்ணம் அந்த உயர்ந்த நிலையில் உயர்ந்து நிற்க உன் மனதை ஒருநிலைப்படுத்திடு. உன் மனதில் எக்காலத்திலும் கோபத்துக்கோ ஆசைக்கோ சலிப்புக்கோ சஞ்சலத்திற்கோ இடம் கொடுத்து விடாதே, அவசரப்பட்டு விடாதேப்பா என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் கோபமும் அவசரம் வந்தால் உன்னுடைய சுவாச நிலை மாறுகின்றது, தீய அணுக்கள் அண்டுகின்றது. நல்ல எண்ணத்தை நீ பெற்ற ஜெபத்தை அது எல்லாம் நாசப்படுத்தி விடுகின்றது அந்த தீய அணு. பிறகு நீ மீண்டும் ஜெப நிலைக்கு வந்திட அது நேரமாகின்றது. சில நேரங்களில் நாள்கள் கூட ஆகிவிடுகிறது என்று இந்த இடத்தில் மீண்டும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றோம். ஆகவும் மற்ற சாதாரண உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி உன்னுடைய எண்ணத்தை நல் ஜெபமாகவே எப்பொழுதுமே நீ வைத்துக்கொள். இந்த பாடங்களை நீ மனதிலே ஊன்றிக்கொள். எண்ணத்தினுள்ள மறு எண்ணத்தை கலக்க விடாதே. ஆக ஒன்றை நினைத்திருக்கும் பொழுதே இன்னொரு எண்ணம் வருவதெல்லாம் இந்த அணுக்களுடைய வேலைகள் தான். அணுக்களை அண்ட விடாதே, நல்ல அணுக்களை பெற்றுவிடப்பா, நல் சுவாசத்தை எடுத்திடப்பா. உனக்குள்ளே அந்த பல கோடி ரிஷிகளும் ஞானிகளும் அணு அணுவாக உன்னுள்ளே வந்து உன்னிலையை உயர்த்துவார்களப்பா. அந்த மகரிஷியுடைய அருள் சக்திகளை நீ பெற்று உன்னுடைய சுவாசத்தை நல் சுவாசமாக ஆக்கி உயிரோடு ஒன்றி அந்த மகரிஷியின் அருவட்டத்திலேயே நல் சுவாசமாகவே எடுத்து நல்நிலைகளை நீ பெற்றுக்கொள். மனநிலையை ஒருநிலைப்படுத்து. ஆக இந்த இருக்கக்கூடிய கடுமையான இந்த செயற்கை யுகத்திலிருந்து மீண்டு இயற்கையினுடைய செயலாக ஞானிகளுடைய செயலாக நாம் உடல் ஆரோக்கியம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று பேரருள் பேரொழியாக என்றுமே ஞானத்தினுடைய வழித்துறையில் நாம் செல்ல வேண்டிய அதற்குண்டான செம்மையான பாதையாகத்தான் இதிலே நமக்கு முன் வாழ்ந்த பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை, நாம் செய்ததை, செய்ய மறந்ததை மீண்டும் நினைவூட்டி அந்த வழிகளை நம்மை கடைப்பிடிக்கும்படி இதை நமக்கு அறிவுறுத்தி இந்த உபதேசத்தை ஈஸ்வரப்பட்டவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.